புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஜெயவர்தன் புழுகு. என்னன்னா அவர் ஒரு செய்தியை சொல்றார். இங்க இருக்கிற OMR இருக்குல்ல, இந்த OMRல இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எடப்பாடியால் வந்தது என்கிறார். இது எந்த பக்கம் சிரிக்கிறதுன்னு தெரியல. இதே சாலையில் டைடல் பார்க் கட்டி முடிக்கப்பட்டது, கட்ட தொடங்கினது எப்பன்னா 1999. ஜெயவர்தன் சார், உங்க வயசு என்ன? நீங்க 87ல பிறந்திருக்கிறீங்க. அப்போ இது கட்டும் போது உங்களுக்கு வயசு என்ன? 26 வயது இளம் சிறுவன். நீங்க 12 வயசு பையன். நீங்க இதை கட்டும் போது அப்போ எடப்பாடி எங்க இருந்தாருன்னு அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இந்த டைடல் பார்க் 99ல கட்ட ஆரம்பிச்சு 2000ல கலைஞர் தலைமையில வாஜ்பாய் அன்றைக்கு பிரதமர் அவர் வந்து திறந்தார். 2000 தேதியும் நோட் பண்ணிக்கங்க ஜெயவர்தன். 2000வது ஆண்டு ஜூலை திங்கள் 4ஆம் தேதி அந்த டைடல் பார்க் திறந்து வச்சிருப்பா. அதுதான் இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம். ஒரு விஷயத்தை முழுதாக நான் என்ன சொன்னேன்னு தெரியாம அவர் வந்து சொல்றது வந்து உண்மையாக சிரிப்பு தான் வருது. டைடல் பார்க் பொறுத்தவரையில் அமைத்தது வந்து அதிமுக என்ற விதத்தில் நான் சொன்னேன்னு சொல்றாரு. நான் அதை சொல்லவே இல்லை. அவர் போய் கல்வெட்டை போய் பார்க்க சொல்லுங்க. எல்நெட் முத அடித்தளம் ஒரு OMR ரோட்ல எல்நெட் அந்த கல்வெட்டு பார்த்தாலே தெரியும். 92 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நான் அடிக்கல் நாட்டப்பட்டு. ஏன்னா அதுதான் மென்பொருள், அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சர் செய்யறது, அது சார்ந்த சொல்யூஷன்ஸ் பொறுத்தளவு கொடுப்பதற்கு எல்நெட் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 92ல இது பண்ணாங்க. இவங்க வந்தாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு டைடல் பார்க் தான் பண்ணாங்க. ஒரே ஒரு டைடல் பார்க் பண்ணாங்க. வாஜ்பாய் அவர்கள் ஓபன் பண்ணாங்க. ஆனால் 2001ல இருந்து 2006 ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் வே அந்த ஐடி காரிடோர் பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 150 டைடல் பார்க்குக்கு ஈக்குவலான கம்பெனிஸ் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்தியாவிலே நம்மளுக்கும் பெங்களூருக்கு தான் போட்டி. ஸோ அந்த விதத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மதிநுட்பத்துடன் என்னெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும், லேண்ட் அக்விசிஷனுக்கு லேண்ட் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதன் காரணமாக இந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாமே அங்க வந்தது. முழுசா என்ன விஷயம் சொன்னாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையில இன்னொன்று, நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணோம். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, 2021 போல நம்முடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2000-3000 இளைஞர்கள் ஒவ்வொரு கம்பெனியிலும் வேலையிலிருந்து தூக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாதவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அது குறித்து தான் நான் கேள்வி எழுப்பினேன். இது வரைக்கும் பதில் காணோம்.